கூடாத எதிரே இருப்பவர்கள், அவர்களையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவன் பகவான். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கூடாதவர்கள், பகவானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கா இல்லையா, நாஸ்திகர்கள், நாஸ்திகர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளுவான் அப்படிங்கிறது தான் பகவானுடைய சிந்தனை. கூடாரை வெல்லும் அவர்களையும் வெல்லக்கூடிய திறமை படைத்தவன் வெல்லும் சீர் கோவிந்தன். கூடாதவர்களையும் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நம்மை கைவிட்டவர்கள் யாரே கூடாதவன், நம்முடன் கூடாத வெளியில போயிடுற இல்லையா, வழிக்கு போயிடுற இல்லையா, நாஸ்திகர்களும் கிடையாது, நம்ம கூட வரல, அவளுக்கு தெரியல, அப்படிப்பட்டவர்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். நம்மை விட அதிகமாக அவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அவர்களுடைய மனதிலே இடம்பெறக்கூடியவன் பகவான் அப்படின்னு அர்த்தமா. சீர் அப்படிங்கிறதுக்கு நிறைய நம்ம பார்த்தோம். சீர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு 4-5 மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்திருக்கும் சீரிய சிங்கம் அப்படின்னு அதுல 2 சீரிய சிங்க ஆதனத்திருந்துன்னு பார்த்தோம். அடுத்த பாசுரத்திலே கூட பார்த்தோம் நினைக்கிறேன் நானு. சீர் அப்படிங்கிற வார்த்தை மாலை மணிவண்ணா பாசுரத்துல பார்த்தோம்னு நினைக்கிறேன். இதுல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன சிறப்பு பெற்றன்னு அர்த்தம் சுவாமி. சாதாரணமா சொன்னோம்னா சீர் பெற்ற கோவிந்தன், யாம் பெரு சம்மானம் நாடு போகம் பரிசினால், நான் பெற்ற பெருமை வையகம் பெறுக, நான் பெற்ற என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் இந்த வையகம் பெற வேண்டும்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்கணும் நாம் என்றார். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அததான் சொல்றது. நான் பெரும் சம்மானம் நாட்டு மக்கள் தரும் பரிசு, அவர்கள்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்கிறது, என்கிட்ட இருக்கிறது அவர்கள்கிட்ட இருக்கிறது. என்னது? அன்பு. பரிசுன்னு என்னது? அன்பு. அதான் நம்ம பன்மடம் ஆகக்கூடியது, பெருகக்கூடியது, நம்ம கேட்டு வாங்கக்கூடியது. பரிசினால் நன்றாக நாம் பெரும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக